அனைவருக்கும் வல்ல சண்முகத்தின் அன்பு வணக்கம். மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்பது மிகவும் ஒரு அற்புதமான திருக்குறள். இது இந்த மலர் மிசை ஏகினான் என்று சொன்னதனால் இது பக்தியின் பால்பட்டது என்று சொல்லி மக்கள் எல்லாரும் எல்லா தெய்வங்களையும் அந்த தாமரை மலர் மீது ஏற்றி அந்த திருவடியை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இது முழுக்க முழுக்க யோக நெறியின் நுட்பங்களை கொண்ட ஒரு திருக்குறள். இந்த மலர் மிசை ஏகியவனை மானடியை போய் சேருவது என்பது இந்த மூச்சு காற்று, இருதயத்தை கமலம் என்று சொல்கிறோம் அல்லவா? இந்த இருதய கமலம், இருதய தாமரையை இந்த மூச்சு காற்று, இந்த பிராணா சேருகிறது அல்லவா? இதைத்தான் சொல்கிறது. இந்த மூச்சு காற்றை இந்த ஆறு ஆதாரங்கள் வழியாக ஏற்றி அதை பிரம்மரந்திரத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அந்த 1000 இதழ் தாமரையில் போய் சேர்க்கிறது. அதைத்தான் சொல்கிறான் மலர்மிசை ஏறியவன் அந்த அடியை சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார். அதற்கு பிறகு அவனுக்கு சாவே கிடையாது. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு முக்கியமான தகவல். இந்த மூச்சு காற்று இருக்கிறது, இது ஒரு நிமிஷத்திற்கு 15 விடுகிறோம். இந்த 15 விடும் பொழுது 100 ஆண்டுகள். இதை 7.5 பண்ணும் பொழுது 150 ஆண்டுகள். இதையே 3.25 இந்த ஆக்ஞா சக்கரத்திலிருந்து முகவாய் கட்டை வரைக்கும் 3.25 நாம் அந்த மூச்சை சரி செய்தோமானால் நமக்கு 300 ஆண்டுகள். இது நாசிக்குள்ளாகவே நாம் இந்த வாசியை சுழற்றினோமானால் காலாகாலத்துக்கு இருக்கின்ற ஒரு சக்தி கிடைத்து விடுகிறது. அதன் பிறகு ஆக்ஞா சக்கரம் 3வது கண் திறந்து விடுகிறது. அது பிறகு சுவாசிக்கவே வேண்டியதில்லை. நாசியின் மூலம் ஒவ்வொரு மயிர்கால்களும் சுவாசிக்க ஆரம்பித்து விடும். நாம் அன்னம் தண்ணி ஆகாரம் எடுக்க வேண்டியதில்லை. உடலிலிருந்து கழிவு வெளியேறாது. இவன் மகிமா சக்தியை பெற்று விடுவான். ஒவ்வொரு நொடிதான் காற்றும் சரி ஒளிக்கற்றையும் சரி இவன் என்ன நினைக்கிறானோ அங்கு கொண்டு போய் விட்டுவிடும். ஒரு நொடியில் மார்ஸ், ஒரு நொடியில் சாட்டான், ஒரு நொடியில் நட்சத்திர மண்டலங்கள் எங்கு வேண்டுமானாலும் போகலாம், சஞ்சரிக்கலாம். இந்த பூபாலம் என்று சொல்லக்கூடிய இந்த பூமண்டலம் இருக்கிறது, ஒவ்வொன்றும் இவனுக்கு பயப்படும். பஞ்சபூதங்கள் பயப்படும். இவனுக்கு சேவை செய்யும், சர்வெண்டாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆற்றல் இறைவனுக்கு நிகராக இறைவன் கொடுத்திருக்கிறான். அதைத்தான் சொல்லியிருக்கிறான், மலர்மிசை ஏகியவன் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார். அவனுக்கு சாகாவரம், அவனுக்கு சாவு என்பதே கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வணக்கம்.